ஜெய்ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே. தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சியில் நாம் நிற்கிறோம். செயற்கை நுண்ணறிவு AI ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையை மாற்றி வருகிறது. ஆனால் இந்த முன்னேற்றத்தின் உச்சியில் இருக்கும் ஒருவரே எச்சரிக்கை விடுத்தால் நிலைமை என்ன? கூகுளின் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை, AI மூலம் கிடைக்கும் தகவல்களை முழுமையாக நம்பாதீர்கள், இதில் நம்பகத்தன்மை சிக்கல்கள் உள்ளன என்று கூறியுள்ளார். AI துறையின் முன்னோடியே விடுத்திருக்கும் இந்த எச்சரிக்கையின் ஆழம் என்ன? இது நம் வாழ்க்கை, வேலைவாய்ப்பு மற்றும் தேசத்தின் பாதுகாப்புக்கு என்ன சவால்களை அளிக்கிறது? ஜெமினி 3 போன்ற அதிநவீன AI மாடல்கள் அறிமுகமாகும் வேளையில் இந்த எச்சரிக்கை ஏன் முக்கியம்? இன்று இந்த அபாயங்கள், இந்தியாவுக்கு இருக்கும் வாய்ப்புகள் மற்றும் நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக அலசும் சுந்தர் பிச்சையின் AI எச்சரிக்கை. நாம் எதில் கவனமாக இருக்க வேண்டும்? உலகின் மிகப்பெரிய AI நிறுவனங்களில் ஒன்றின் தலைவரே தங்கள் தயாரிப்புகளை முழுமையாக நம்ப வேண்டாம் என்று கூறுவது ஏன்? இந்த எச்சரிக்கையின் பின்னணியில் இருக்கும் உண்மை என்ன? சுந்தர் பிச்சையின் எச்சரிக்கை. சுந்தர் பிச்சை குறிப்பிடுவது AI மாடல்களின் அடிப்படை பிரச்சனையாக கருதப்படும் ஹாலுசினேஷன் எனப்படும் பிழைகளைத்தான். ஹாலுசினேஷன் என்றால் என்ன? AI கருவிகள் உண்மையல்லாத அல்லது தவறான தகவல்களை மிகவும் நம்பிக்கையான தொனியில் உறுதியாக வழங்கும் திறன் கொண்டது. இதுவே ஹாலுசினேஷன் என்று அழைக்கப்படுகிறது. AI தனது தரவுகளில் இல்லாத தகவல்களை உருவாக்க முயற்சிக்கும்போது அல்லது கொடுக்கப்பட்ட தகவலை தவறாக புரிந்து கொள்ளும்போது இது நடக்கிறது. உதாரணம், ஒரு மருத்துவ பிரச்சனையை AI-இடம் கேட்கும்போது அது ஒரு பொய்யான சிகிச்சையை பரிந்துரைக்கலாம். நாம் அதை நம்பினால் அது உயிருக்கே ஆபத்தாக முடியும். ஜெமினி 3 மற்றும் பொறுப்பு. இந்த எச்சரிக்கை வெளிவரும் வேளையில்தான் கூகுள் அதன் மிகவும் சக்தி வாய்ந்த ஜெமினி 3 மாடல் பற்றிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய மாடல் பல வகை டேட்டாக்களை ஒரே நேரத்தில் புரிந்து கொண்டு செயல்படும் திறன் கொண்டது. இதனால் அதன் சக்தி அபரிமிதமானது. சக்தி வாய்ந்த ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போது அதனால் ஏற்படும் பிழைகளுக்கும் விளைவுகளுக்கும் பொறுப்பேற்கும் கடமை நிறுவனங்களுக்கு உள்ளது. பிச்சையின் இந்த எச்சரிக்கை கூகுள் தனது தயாரிப்பின் வரம்புகளை வெளிப்படையாக ஒப்புக்கொள்வதை காட்டுகிறது. இந்த AI பிழைகள் பொழுதுபோக்கிற்கு மட்டுமல்லாமல் சட்டம், மருத்துவம் மற்றும் நிதித்துறைகளில் தவறான முடிவுகளுக்கு வழிவகுத்து பெரிய பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தலாம். எனவே AI கொடுக்கும் ஒவ்வொரு தகவலையும் மனிதர்கள் விமர்சன சிந்தனையுடன், அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங்குடன் அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். AI ஒருபுறம் மனிதனின் உழைப்பை குறைத்தாலும் மறுபுறம் லட்சக்கணக்கானவர்களின் வாழ்வாதாரத்திற்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. வேலைவாய்ப்பு பறிபோகும் அபாயம். AI வளர்ச்சி தொழிற்சாலை தொழிலாளர்களை மட்டுமல்லாமல் படித்த தொழிலாளர்களையும் குறிவைக்கிறது. IT துறை AI ஆனது புரோகிராமிங், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மற்றும் பேசிக் டிசைன் வேலைகளை நிமிடங்களில் முடிக்கும்போது IT துறையில் உள்ள பல லட்சக்கணக்கான நடுத்தரநிலை ஊழியர்கள் தங்கள் வேலைகளை இழக்க நேரிடலாம். AI ஆனது பத்திரிகை, விளம்பரம், எழுத்துத் துறையில் AI சில நிமிடங்களில் கட்டுரைகளையும் விளம்பர வரிகளையும் உருவாக்குவதால் எழுத்தாளர்கள் மற்றும் படைப்பாளர்களின் தேவை குறைகிறது. புள்ளிவிவரம். ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் மட்டும் சுமார் 30% மேற்பட்ட அறிவுசார் வேலைகள் AI மூலம் ஆட்டோமேஷன் செய்யப்படலாம். டீப் ஃபேக் அண்ட் ஜனநாயகத்திற்கான அச்சுறுத்தல். AI-யின் மிகவும் அச்சுறுத்தலான பயன்பாடு டீப் ஃபேக் ஆகும். டீப் ஃபேக் என்றால் என்ன? ஒருவரின் முகம் மற்றும் குரலை துல்லியமாக பிரதிபலித்து அவர்கள் சொல்லாத அல்லது செய்யாத ஒன்றை செய்ததாக போலியான வீடியோக்களை AI மூலம் உருவாக்குவது. தேர்தல் மற்றும் அரசியல். வர இருக்கும் தேர்தல்களில் அரசியல் தலைவர்களின் டீப் ஃபேக் வீடியோக்கள் மற்றும் ஆடியோக்கள் பரப்பப்பட்டு வாக்காளர்களை தவறாக வழிநடத்தவும் குழப்பத்தை ஏற்படுத்தவும் அதிக வாய்ப்புள்ளது. இந்தியாவின் சவால். இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் ஒரு டீப் ஃபேக் வீடியோ பரவினால் அது சாதி, மதம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை குலைத்து பெரிய கலவரங்களுக்கு வழிவகுக்கும். இது நாட்டின் பாதுகாப்புக்கும் ஜனநாயக அமைப்புக்கும் மிகப்பெரிய சவால். தொழில்நுட்பத்தை வளர்க்கும் அதே வேளையில் தொழில்நுட்பத்தின் தீமைகளிலிருந்து நமது சமூகத்தை பாதுகாப்பது அரசின் கடமை. இந்தியாவின் AI பயணம் மற்றும் கொள்கை. AI தொழில்நுட்பத்தில் உலக வல்லரசாக வேண்டும் என்பதில் இந்தியா தீவிரமாக இருக்கிறது. ஆனால் அதற்கான சட்ட மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பு தயாராக இருக்கிறதா? மத்திய அரசு AI ஆராய்ச்சிகள் மற்றும் அதன் பயன்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து நிதி ஒதுக்கி வருகிறது. மொழி தடைகள் நீக்கல். AI மூலம் உள்ளூர் மொழிகளில் கண்டென்ட் உருவாக்குவது மொழி தடைகளை நீக்கி கடைக்கோடி மக்களுக்கும் தொழில்நுட்பத்தை எடுத்து செல்லும் ஒரு சிறந்த வாய்ப்பு. AI சட்டம் அவசரம்.
சுந்தர் பிச்சையின் எச்சரிக்கையையும் டீப் ஃபேக் அபாயத்தையும் கருத்தில் கொண்டால் இந்தியாவுக்கு ஏஐ சட்டம் இப்போது அவசர தேவையாகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்னுதாரணம். ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே ஏஐ சட்டம் என்ற உலகிலேயே முதல் விரிவான ஏஐ சட்டத்தை இயற்றியுள்ளது. இந்த சட்டம் ஏஐ ஆபத்துகளின் அடிப்படையில் அவற்றை வகைப்படுத்தி, உதாரணமாக அதிக ஆபத்து, குறைந்த ஆபத்து, அதற்கேற்ப கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. இந்தியா ஏன் சட்டத்தை உருவாக்க வேண்டும்? ஒரு ஏஐ தவறு செய்தால் அதற்கு யார் பொறுப்பு? நிறுவனம், கோடிங் செய்தவர் அல்லது உபயோகிப்பவரா என்பதை சட்டம் தெளிவுபடுத்த வேண்டும். ஏஐ பயன்படுத்தும் டேட்டாக்களின் தனி உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு ஏஐ எப்படி ஒரு முடிவை எடுத்தது என்பதை அறிந்து கொள்ளும் உரிமையை மக்களுக்கு வழங்க வேண்டும். சட்ட வல்லுநர்கள் மற்றும் தொழில்நுட்ப தலைவர்களை உள்ளடக்கிய ஒரு தேசிய ஏஐ ஒழுங்குமுறை ஆணையத்தை இந்தியா உடனடியாக அமைத்து மக்களை பாதுகாக்கும் சட்டங்களை கொண்டு வர வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஏஐ யுகத்தில் நாம் அனைவரும் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் எதிர்காலத்தின் சவால்கள் என்ன என்று பார்ப்போம். சைபர் தாக்குதல்களை ஏஐ மூலம் சில நொடிகளில் நடத்த முடியும். லட்சக்கணக்கான பாஸ்வேர்ட்ஸ்களை உடைப்பதோ அல்லது முக்கியமான அரசாங்க இணையதளங்களை தாக்குவதோ போன்றவற்றை ஏஐ மூலம் எளிதாக செய்ய முடியும். எனவே ஏஐயை எதிர்த்து போராட நாமும் ஏஐயை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. மனிதர்களின் அத்தியாவசிய விழிப்புணர்வு. சுந்தர் பிச்சை எச்சரித்ததைப் போல ஏஐ என்பது ஒரு கருவி மட்டுமே, அது உண்மைக்கான ஆதாரம் அல்ல. ஏஐ தரும் தகவல்களை உடனடியாக நம்பாமல் எப்போதும் இரண்டாவது ஆதாரத்தை, அதாவது செகண்ட் சோர்ஸை சரிபார்க்கும் பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு தகவல் அல்லது ஒரு வீடியோ உண்மையா என்று சந்தேகம் எழுந்தால் அதை நம்பகமான அங்கீகரிக்கப்பட்ட செய்தி நிறுவனங்கள் அல்லது அரசு இணையதளங்களில் சரிபார்க்க வேண்டும். ஏஐ ஒரு இரட்டை முனை கத்தி போன்றது. அதன் சக்தி அபரிமிதமானது, ஆனால் அதன் அபாயங்களும் அதிகம். நாம் அதை பொறுப்புடன் பயன்படுத்தும் வரை மட்டுமே அது நமக்கு நன்மை பயக்கும். இன்று சுந்தர் பிச்சையின் எச்சரிக்கையை மையமாக வைத்து ஏஐ நம் வேலைகள், ஜனநாயகம் மற்றும் பாதுகாப்புக்கு ஏற்படுத்தும் சவால்கள் குறித்து விரிவாக பேசினோம். ஏஐயின் அபாயங்களை சட்டங்கள் மூலம் கட்டுப்படுத்துவதும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் மட்டுமே எதிர்கால சவால்களை சமாளிக்க ஒரே வழி. தொழில்நுட்பத்தின் இந்த வேகமான ஓட்டத்தில் நீங்கள் விழிப்புடன் பயணிக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஜெய் ஹிந்த்.